இங்கிலீஷ் ஈஸிதான். இன்னைக்கு நாம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற நிறைய பழமொழி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இங்கிலீஷ் பழமொழி எல்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இங்கிலீஷ்ல பேசணும்னாக்கா, இங்கிலீஷ்லயே தான் எப்பவுமே பேசிட்டே இருக்கணும். அப்படி பழகிட்டே இருந்தீங்கன்னாக்கா, பேசி பழகிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு, நான் போய் எல்லார்கிட்டயும் தமிழ்ல பேசிட்டு இருந்தேன்னாக்கா கரெக்ட்டா? நான் தான் அந்த ரூல போடுறேன். நானே அத பிரேக் பண்ணக்கூடாது. அதனாலதான் வேலியே பயிர மேய்ஞ்ச மாதிரி அப்படின்னு தமிழ்ல சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல the lawmaker should not be a lawbreaker அப்படின்னு சொல்லணும். The lawbreaker should not be a lawbreaker அப்படின்னு சொன்னாக்கா இதுதான் அதுக்கு மேட்சான பழமொழி, இங்கிலீஷ் பழமொழி. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நிறைய மார்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நான் ஐடில போய் வேலை செய்யணும், எனக்கு மாசம் 1 lakh வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது நியாயமா? அவங்களுடைய தகுதியை வளர்த்துட்டு அவங்க டிகிரி படிக்கும்போது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது சேர்ந்து அதுல வந்து அவங்களை டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சேர்றது நியாயம். ஓகே. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அந்த இதுக்குதான் நீங்க வேற ஒண்ணு படிச்சுட்டு நீங்க படிச்சது ஒண்ணு, நீங்க எதிர்பார்க்கிற சம்பளமும் வேலையும் வேறையா இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கறதும் இது மாதிரிதான். அப்போ நீங்க உங்களை டிசர்வ் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த பர்டிகுலர் வேலைக்கு உங்களை நீங்க தகுதியாக்கிக்கணும். அதனால இதுக்குரிய ஆக்டான பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். நீங்க முதல்ல டிசர்வ் ஆகுங்க, தகுதியை வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர். இது எதுக்கு தமிழ்ல? முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, நீங்க மார்க் வந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஐயோ நான் முன்னாடியே எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாக்கா அந்த காலேஜ்ல சேர்ந்திருப்பேன், அந்த ஊர்ல போய் படிச்சிருப்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் படிக்கிறப்ப ஒழுங்கா பண்ணிருக்கணும் தானே? அப்ப அதுக்குதான் சொல்றது, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அணை போடணும் அப்படின்னு சொல்றதுதான். அதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொன்னாக்கா முன்னாடியே நம்ம பாதுகாப்பா ரெடியா இருந்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்படுறதுக்கு பதிலா முன்னாடியே நம்ம ரெடியா இருந்துக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல தான் அது வரும். அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னாக்கா, இந்த காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் சொல்லுவாங்க அம்மாட்ட, அம்மா நான் மட்டும் வேலைக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் வாய் வார்த்தை வேலைக்கு ஆகுமா? ஆகாது இல்லையா? வெறும் கை முழம் போடுமா அப்படிங்கறதுதான் அதோடைய பழமொழி. இந்த பழமொழிக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் ப்ராவர்ப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பேட் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. பேட் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. வெறும் வார்த்தை வந்து பார்லி வாங்கி தராது. அதுதான் அதோடைய லிட்ரல் மீனிங். சோ நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றீங்க அப்படின்னாக்கா வெறும் வார்த்தை வச்சுட்டு என்ன பண்றது? நீங்க அதுக்கான எஃபர்ட் போட்டு அதெல்லாம் பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா கரெக்ட். ஓகே. அதுக்கு அடுத்த பழமொழி பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த லவ் பண்ணும்போது எல்லாம் முதல்ல அவங்க என்ன பண்ணனாலும் நம்ம அவங்களை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு மட்டும் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம், கொஞ்சம் மாசம் ஆனதும் கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எது பண்ணாலும் திட்டிட்டு இருப்போம். அதுக்கு என்ன பண்றோம்னா, அதுக்கான பழமொழி தமிழ்ல வேண்டாத மருமகள் கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களோட அந்த லவ் நாளாக குறைஞ்சிருச்சுனாக்கா தானே சண்டையெல்லாம் வருது, தப்பெல்லாம் தெரியுது. அதனால அதுக்கு சொல்றதுதான் false are thick when love is thin. False are thick when love is thin. இப்படி சொன்னீங்கன்னாக்கா அந்த அவங்க பண்ற குற்றம் எல்லாம் லவ் குறைஞ்சதுனால அவங்களோட தப்பெல்லாம் நல்லா தெரியுது அப்படிங்கறது இதோட லிட்ரல் மீனிங். ஓகே. சோ இந்த பழமொழி எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. வெறும் நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்றத சொல்லி கொடுத்துருக்கிறேன். சோ இதை வந்து வெறும் 5 தான். இந்த 5 ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ் ஈஸியா தான் வந்துடும். ஓகே. இதெல்லாம் பண்ணுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.